என்னது, கல்யாணத்துல ஐயர் மந்திரம் சொல்லும் போது மாப்பிள்ளைய பார்த்து நீ இந்த பொண்ணுக்கு 4வது புருஷன் அப்படின்னு சொல்றாரா? அப்போ அந்த முதல் 3 பேர் யாரு? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது சம்பந்தமான பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்க சில பேரோட வீடியோ பார்த்துட்டு வாங்க. அவர் ஏதோ மனப்பாடம் பண்ணி சொல்கிறார், பொருள் புரிந்தார் ஆபத்து. நமக்கு பொருள் புரியவில்லை. நமது வீட்டிலே நம் கண் முன்னால் நாளிகேரம் சமர்ப்பியாமி. ஐயர் நல்ல மந்திரம் சொல்றாரு. என்ன பொருள்? நாளிகேரம், தேங்காயை எடுத்து வைத்தேங்கிறார். இது மந்திரமா? சீரபத்திரம் சமர்ப்பியாமி. ரொம்ப பெரிய ஆளதான் பிடிச்சிட்டு வந்துருக்கிறீங்க. இவர் சொன்னது என்ன? சீரபத்திரம் வெத்தலையை எடுத்து வைத்தே. இதையே தமிழ்ல சொன்னா ஏத்துக்கோமா நாம? அதற்கு மேல சொல்லுகிற மந்திரம் தான் சோம பிரதமோ இதே. நான் இந்த வனப்பெண்ணை சோமனுக்கு மனைவியாக்கினேன், கந்தர்வனுக்கு மனைவியாக்கினேன், அக்னிக்கு மனைவியாக்கினேன், எனக்கு மனைவியாக்கினேன். பிறகு இந்த மணமகனுக்கு மனைவியாக்குகிறேன். 4 பேருக்கு மனைவியான ஒருத்திக்கு பேர் நடத்துகிறவனா? நம்முடைய கண்ணுக்கு முன்னால் சொல்லப்படுகிற மந்திரத்தின் பொருள் தெரியாதனால் பொறுத்துக் கொண்டிருக்கிறோம். பொருள் புரிந்தால் உடம்போட திரும்பி போயிடும். இப்படி தாங்க அரைகுறை புரிதலோட ஒரு கூட்டமே சுத்திட்டு இருக்கு. நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அழிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட அவங்களுக்குலாம் ஒரு சிறந்த பதிலடி இந்த வீடியோவா இருக்கும். இந்த உண்மையை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஆச்சரியப்படுவீங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ரிக் வேதத்துல தோமோ விவிதே கந்தர்வ விவித உத்திர திருத்தியோ அக்னிஸ்டே பதி துயஸ்தே மனுஷேச்சியா. இது எங்க இருந்து எடுத்து படிக்கிறேன்னு பாக்குறீங்களா? வேத மந்திரத்துல மண்டலம் 10 சூக்தம் 85 திருமண சூக்தத்துல ஸ்லோகம் 40 மற்றும் 41. அப்படி டவுட்டா இருந்தா எடுத்து போய் படிங்க. சந்திரன், கந்தர்வன், அக்னி இவங்க 3 பேர்த்த தான் அந்த மந்திரத்துல குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த மந்திரத்துல சொல்ற முதல் வார்த்தை சோமன். சோமன் அப்படின்னா சந்திரன் என்று பொருள். அந்த பொன் பிறந்து அவளோட உடல் வளர்ச்சியை பாதுகாக்கிற ஒரு அரணாக இருப்பவர் தான் அந்த சந்திரன் கடவுள். அதுலதான் அந்த சந்திரனை மென்ஷன். இரண்டாவதா கந்தர்வன். ஒரு பொண்ணு தன்னோட டீனேஜை எட்டும் பொழுது அவளுக்கு கலை உணர்வும் அழகும் மிகுதியாக இருக்கும். அந்த இளமை பருவத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரணாக இருந்தவர் தான் அந்த கந்தர்வன். மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா அக்னி பகவான். அவரோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு பொண் திருமண வயதை எட்டும் பொழுது, அதாவது 18 வயதை பூர்த்தி அடையும் போது திருமணத்துக்கு தயாராகிறாங்கன்னு நம்ம முடிவு பண்றோம். சயின்ஸ் படியும் அதுதான் உண்மை, சரிங்களா? அப்படி ஒரு பொண் 18 வயதை கடக்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு ஏற்படும் தன்னோட உணர்வுகளையும் கருத்தரிக்கும் சக்தியையும் பாதுகாக்கிற ஒரு அரணாக விளங்குபவர் தான் அக்னி பகவான். சோ இப்படித்தான் அந்த 3 நபரும் தன்னோட வேலைய ஒரு பொண்ணுக்கு ஒரு கார்டியனா இருந்து பாதுகாக்கிறாரு. இது வரைக்கும் நாங்க இவளை பாதுகாப்பா வளர்த்துட்டோம், இனிமே நீ இவளை கண்ணும் கருத்தமா பாத்துக்கோங்கிறது தான் அந்த மந்திரத்தோட அர்த்தம். நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பொண்ணோட ஒவ்வொரு நிலையையும் வளர்ச்சியையும் அவளோட அழகையும் எவ்வளவு உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இனிமே யாராச்சும் இதை பத்தி தப்பா பேசினாங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு கூட்டமே சுத்திட்டு இருக்கு நம்மளோட கலாச்சாரத்தை அடிக்கிறதுக்காக. இன்னைக்கு கலாச்சார சீர்கேடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கான முக்கிய காரணம் அந்த ஒரு கூட்டம். அதுங்க நினைச்சதுனால மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு சீர்கேடை நோக்கி போயிட்டு இருக்கு. இனிமேலும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம கலாச்சாரத்தை பத்தி நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அழிவு அவங்களுக்கு இல்லைங்க, நமக்கு தான். நம்ம அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரும் கலாச்சாரத்தை பாதுகாத்து வந்ததால அவங்க ஒழுக்கத்தோட வாழ்ந்தாங்க. இன்னைக்கு யாரு ஒழுக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க? கலாச்சார சீர்கேடு ஒரு ஒழுக்க சீர்கேடாக தான் நான் பாக்குறேன். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த மந்திரத்தோட விளக்கமும் அந்த மந்திரமும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். அது எந்த மண்டலம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. பாய்.